அருகே ஆமா சனீஸ்வர பகவான் அன்னவர் அருகாமையில் இருக்க முடியான நான் தான் என்ன அங்காரம் என்று சொல்ல முடியான நான் தாண்டா எப்ப செவ்வான்னு சொல்லுவாங்க. எங்க 2-3 பேர் வந்தாங்க போன குத்துறோம். அவனுக்கு என்ன அண்ணன் ஐயோ ஐயோ அவன் தான் உங்களுக்கு குடும்பமே இவ்வளவு அழகா இருக்கீங்க. எங்க அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு தங்கை. ஆமா எப்பா அதாவது செவ்வாய் என்று சொல்வார்களே ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இல்லாத கொடுத்தா அந்த பெண்ணை திருமணம் செய்தால் ஒன்னு கணவர் இறந்து விடுவார் இல்லைன்னா மனைவி இறந்து விடுவார். இல்லை என்றால் கணவன் மனைவி பிரித்து விடுவேன். ஏதோ ஒரு குறைபாடு காரணப்பட்டு ஒரு குழந்தையானது பிறந்தாலும் அதுக்கு தோஷம் வந்துவிடும். தோஷம் வந்தாலும் அவருக்கு இந்த செவ்வாய் உள்ள பெண்ணை திருமணம் செய்தாதான் அவங்க நல்லா இருக்கலாம். அப்படி இருந்தா இன்றைய தினத்தில் ஏதோ தெரியவில்லை மங்களேஸ்வரர் ஒரு கட்டளை அண்ணவரை பார்க்க வேண்டும். என்னடி பார்த்து பணம் கொடுத்துறாங்க. பணமே வந்து கொத்துறடி இந்த ஊர்ல சக்காத்து பயமா இருக்கு அவங்களுக்கு. என்ன சொல்றேன் உருவத்து பார்த்தா பணம் கொடுக்கறவங்க பயப்படுறாங்க. அப்ப காலையில வேச்சு காய்ச்சி அது மாதிரி கொடுங்க. அம்மா நல்ல மழை பெஞ்சிருக்குமா எவரு 5 கலப்ப இதெல்லாம் வேணாம் கொத்தி கலப்பெல்லாம் தேவை. என்ன வேணும் பல்ல கூட ஒரு ஏக்கர் ஆனா பல்லனாய சரி அப்படி இருந்தா பகவான் இருந்தா சபா வந்திருப்பான் அறிவிக்கை அதோ அங்க என்று சொல்லக்கூடிய இந்த வேத பெண்ணாலும் தாங்கள் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. ஐயா அங்காரம் ஒரு கோடி வணக்கம். அப்படியே ஆகட்டும். எதற்காக இன்று தினத்தில் என்ன வரும்படி கட்டளை? என்ன காரணம்? சாமி சாதாரண ஆளா இல்ல. இந்த அங்காரப்பட்டவர் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் அவர் பிறவி ஜாதகத்திலே 7 ஆண்டு காலங்கள் திசை நடத்தி வரக்கூடியவர். இந்த அங்காரகனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் நட்பு இப்படி கேந்திர பலம் பெற்றிருந்ததேயானால் மேஷத்திற்கும் விருச்சிக வீட்டிலேயும் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அந்த வீட்டிற்கு சொந்தக்காரரும் கூட. இந்த ரிஷிபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரனாகப்பட்டவர் அதிபதியாக விளங்கி வரக்கூடியவர். மிதனத்திற்கும் கன்னிக்கும் புதனாகப்பட்டவர் அதிபதியாக விளங்கி வரக்கூடியவர். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனியாகிய நான் அதிகாரி. தனுசிற்கும் மேடை வீட்டிலேயும் வாசம் செய்யக்கூடியவர் குரு பகவான். ஆனால் இந்த கோள்களுக்கெல்லாம் 2 வீடு. சூரியனுக்கு ஒரே வீடு, அது சிம்ம வீடு. அந்த சந்திரனுக்கு கடக வீடு ஒரே வீடு. அப்படி இந்த மேஷத்திலேயும் விருச்சிகத்திலேயும் ஆட்சி உச்சம் நட்பு இப்படி கேந்திர பலம் பெற்று இவர் இருந்தாரேயானால் ஒவ்வொருவருக்கும் யார் ஜாதகத்தில் அப்படி இருக்கிறதோ அந்த மனிதராகப்பட்டவருக்கு மாடி மீது மாடி வைத்து வீடு கட்டக்கூடிய பாக்கியம், வெளியே இலச்சுவாந்தராக வாழக்கூடிய அனுகிரகம், கப்பல் துறை, காவல்துறை, ராணுவத்துறை, சீருடை பணி, இது போன்ற அரசு அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் எல்லாம் அரசாங்க பதவிகள் எல்லாம் தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். வாழ்க்கைய எல்லாருமே ருசிச்சு வாழுங்க. இந்த கோள்களுடைய கோலாட்டத்திற்கு நாம் அத்தனை பேர்களும் மாட்டமாடியத்தான் ஆக வேண்டும். அவருக்கு இணங்கினார் போல் அவரை வழிபாடு செய்து அவரை மகிழ்வித்து நாம் வாழ்க்கை நடத்தினோமானால் அவர்களுடைய தீட்சண்யமான பார்வை நம்மை ஒன்றும் செய்யாது. இப்ப இந்த செவ்வாய் அதிகாரம் உடையவர் என்று சொன்னேனே, எல்லா குடும்பத்திலையும் அது இருந்துச்சுன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எங்க வீட்டுல எனக்கு 4 பெண் பிள்ளைங்க. அதுல முதல் குழந்தை நாங்க ஒரு திருவிழாவுக்கு போறோம். பூசத்துக்கு கிட்டத்தட்ட